மிதுன ராசி ஆண்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா டியூவல் சிம்பிள், டியூவல் கேரக்டர். ஆக்சுவலி படிப்பேன், என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக தொழில் செய்வேன், ஒரு மேன்மையான நிலைமைக்கு போவேன். இதுதான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். 300 ரூபாய் வேணும்டா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 300 ரூபாய் இந்த பெரிய விஷயம் இல்லையா? அப்போ 300 ரூபாய் வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. இவன் என்ன பண்ணுவான், இவங்கிட்ட 500 ரூபாய் கூட இருக்கும். இந்த மிதுன ராசி பையன்கிட்ட 500 ரூபாய் கூட இருக்கும். டே எங்கள் அப்பா 500 ரூபாய், அவன் அதை பார்த்துட்டு தான் கேட்குறான்னு கூட வச்சுக்கோங்களேன். டே எங்கள் அப்பா எனக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காண்டா, ஆனால் அவன் சரியான பெருச்சாலிடா. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதா? சரி, இவங்க லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக மகரமாக இருந்தால் அந்த லவ் சாலிடாக செட் ஆகிறது இல்லை. இவங்களோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் பெருசாக ஒத்து போகிறது இல்லை. அது மேக்ஸிமம் செட் ஆகிறதுல ஒய்ஃபோட கொஞ்ச நாள் அப்படி பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் பிரச்சனை இல்லாமல் ஓடுது. 90 நாள் கழிச்சு என்ன ஆகுது? 90 நாள் கழிச்சு ஒய்ஃப்னோட பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்ப்புக்கும் ஒய்ஃப்னோட ஒரு பிஹேவியருக்கும் ஆட்டிடியூடுக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழற அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழுவேன்? எனக்கு என்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியங்க. அவள் லவ் பண்ணும்போது அவள் எனக்கு பார்த்தீங்கன்னா தென்றலாக தெரிஞ்சா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர புயலாக தெரியுறா. அதுவும் புழுதியை நிறைய சுழட்டி அடிக்கிற புயலாக தெரியுறா. நான் என்ன பண்ணட்டும்? முக்கியமாக கேரக்டர் எப்படி இருக்குன்னா, பின்னாடி என் கழுத்தில் சுத்தின பாம்பா அந்த பொண்ணு இருந்துடக்கூடாது. இந்த காலை சுத்தின பாம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, காலை சுத்தின பாம்பா அந்த பொண்ணு இருந்துடக்கூடாது. என் ஃபேமிலி லைஃப்பில் அந்த பொண்ணு கண்டிப்பாக தலையிடவே கூடாது. எனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கலாம், என்னோட லவ்வராக இருக்கலாம், என்னோட க்ரஷ்ஷாக இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. இது ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க மிதுனம். மிதுன ராசி ஆண்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா டியூவல் சிம்பிள், டியூவல் கேரக்டர். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான கேரக்டர் இருக்கும். எங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே 2 விதமான கேரக்டர் இருக்குங்க. உண்மைதான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக 100க்கு 100% அந்த டியூவல் கேரக்டர் அப்படின்றது மேனிஃபெஸ்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், படிக்கும் போதே பொதுவாக அதுக்கு முன்னாடி என்ன மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கிளவர்னஸ், ரொம்ப இன்டெலிஜென்ட், அதீத புத்திசாலித்தனம். என்னோட புத்திசாலித்தனம் தான் எனக்கு பெருத்த மூலதனமாக இருக்கும். நான் எந்த வேலை செய்யறது அப்படின்னாலும் நான் அதுக்காக சூப்பர் டூப்பராக படிப்பேன் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலி படிப்பேன், என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக தொழில் செய்வேன், ஒரு மேன்மையான நிலைமைக்கு போவேன். இதுதான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். நான் படிச்சுட்டு தான் தொழில் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி. ஆனால் பெரும்பாலான மிதுனத்துக்கு படிப்பு அப்படின்றது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நல்லா படிச்சுடுவாங்க. ஒரு அந்தஸ்தில், ஒரு சமுதாய அந்தஸ்தில் அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மிதுன ராசி ஜென்ஸ் பாருங்கள், இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. எனக்கு ஜாலியாக இருக்கணும், வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் கூட பேசும்போது நல்லா ஜாலியாக பேசணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட பேசணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். பேச்சே பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பாருங்க, ரொம்ப கஷ்டமான விஷயத்துலையும் கஷ்டமான சூழ்நிலையும் மிதுனத்துக்கிட்ட பேசும்போது நம்மள அறியாமல் நம்ம சிரிச்சுடுவோம். ஏதாவது ஒரு ஜோக்கு, அது மொக்க ஜோக்கானா கூட பண்ணுவாங்க. அந்த மொக்க ஜோக்கு கூட தாங்க முடியாமல் நம்ம சிரிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இயற்கையாகவே மிதுனத்துக்கு ஜாஸ்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப்புன்னு கேட்டால் உழுந்தடிச்சு செய்வாங்களா? அந்த சீனே கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மிதுனம் எல்லாருக்கூடையும் பழகுவாங்க, ஆனால் பெருசாக உழுந்தடிச்சுட்டு எல்லா நேரத்துலையும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பெரும்பாலான மிதுனம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறவங்களும் உண்டு, சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி. பட் பெரும்பாலான மிதுனம் பார்த்தீங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக ஆயிடுவாங்க. நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் அந்த ஒதுங்கிறது அவங்களுக்கு அந்த ஹெல்ப்புன்னு கேட்ட பர்சனாலிட்டிக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அதை பொருத்தி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு பையன் சொல்கிறான், டே அந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்து நான் மாட்டிக்கணும்டா, எங்கள் அப்பா என்னை கட்டை எடுத்து பொலன்னு பொழப்பான், என்னடா பண்ணுறது? அந்த பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை அதை மறந்துடுவாடா, அதனால ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 300 ரூபாய் வேணும்டா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 300 ரூபாய் இந்த பெரிய விஷயம் இல்லையா? அப்போ 300 ரூபாய் வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. இவன் என்ன பண்ணுவான், இவங்கிட்ட 500 ரூபாய் கூட இருக்கும். இந்த மிதுன ராசி பையன்கிட்ட 500 ரூபாய் கூட இருக்கும். டே எங்கள் அப்பா 500 ரூபாய், அவன் அதை பார்த்துட்டு தான் கேட்குறான்னு கூட வச்சுக்கோங்களேன். டே எங்கள் அப்பா எனக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காண்டா, ஆனால் அவன் சரியான பெருச்சாலிடா. இந்த 500 ரூபாய் எது கொடுத்துருக்கான் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்கினு கொடுத்துருக்கா, அது கொடுத்துருக்கா, இது கொடுத்துருக்கா. அந்த பையன், ஐயோ ஏண்டாப்பா இவங்கிட்ட கேட்டோம், உண்மையாகவே இவனுக்கு பிரச்சனையாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் தான் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்னா நான் கொடுப்பேன், எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நான் பல விதத்தில் பேசுவேன்.
நீ பாவம் பார்த்தா ஐயோ பாவம் அவனுக்கே காசு தேவையாட்டுங்குது, இந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு நேச்சுரலாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மிதுனம் காலேஜ் படிக்கிறாங்க. லவ் பண்ணுவாங்களா அப்படின்னா வந்து பாருங்கள், சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற பிள்ளை எப்படி இருந்தால் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்ல புத்திசாலியாக இருந்தால் பிடிக்கும். பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு வந்து நல்ல புத்திசாலியாக இருக்குது, ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் போகிறாங்க, பிள்ளை வந்து ஸ்பீச் கொடுக்குது. ஸ்பீச் கொடுக்கும்போது நல்ல ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் இருக்குது, அதிலே முதல்ல விழுந்துருவாங்க. ஸோ அந்த பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளையினோட ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், அந்த பிள்ளையினோட இன்டெலிஜென்ட், அந்த பிள்ளையினோட ஒரு திறமை, அதை பார்த்தே முதல்ல விழுந்துருவாங்க. அதை பார்த்தே விழுந்துடுறவங்க அந்த பொண்ணு புத்திசாலியாக மட்டும் இருந்தால் போதுமா? கிடையாதுங்க, கிடையாது. பொண்ணு புத்திசாலியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல அமைதியாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், எம்மேல பாசமாக இருக்கணும். இப்படி மிதுனத்தினோட க்ரைட்டீரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக் பண்ணிட்டு போனால், ஒரு படத்தில் வந்து பாருங்கள், சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார், ஹாஸ்டலில் இவ்வளோ மெனு கொடுக்கணும்னு ஒரு ரோல் கொடுப்பார், வச்சு எப்படி பெருசாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய மெனு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதா? சரி, இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக மகரமாக இருந்தால் அந்த லவ் வந்து சாலிடாக செட் ஆகிறது இல்லை. இவங்களோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் பெருசாக ஒத்து போகிறது இல்லை, அது மேக்ஸிமம் செட் ஆகிறது இல்லை. அதையும் மீறி விருச்சிகத்தையும் மகரத்தையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எத்தனையோ காம்ப்ரமைஸ் இருக்கலாம் இல்லைங்களா? சரி, இப்போ இது வந்து பிரேக்கப் ஆகிடுது. விருச்சிகம் மகரமாக இருந்தால் பிரேக்கப் ஆகலை, இல்லை விருச்சிக மகரமே இல்லைங்க, வேறு ராசி, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு விருப்பப்படுறோம், கல்யாணமும் பண்ணிக்கிறோம், லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்ட பின்னாடியும் சும்மா இந்த சில ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ரிஷம் வந்தால் ஒன்றுமே இல்லைன்னா கூட ரொம்ப வீட்டில் எதிர்க்கிறாங்கன்னா அப்படியே ஓடிடுவாங்க, பின்னாடி பிற்காலத்தை யோசிக்க மாட்டாங்க. ஒரு 20 வயசு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாற்றுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல் படத்தில் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இவங்களாம் அப்படி கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுற, நீ செட்டில் ஆகணும், நானும் செட்டில் ஆகணும், நம்ம 2 பேரும் நல்லா செட்டில் ஆகிட்டு ஒரு நல்ல கன்சர்னில் ஒர்க்குன்னு போய் உட்காந்துட்டு ஒரு ஃப்ளாட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல கன்சர்னில் உட்காந்து நான் சொந்தமாக வீடு வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைனா ஒரு வீட்டுக்கு வாடகை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது மிதுனம். ஒரு பிளான்டு லைஃப், ப்ரீ பிளான்டு லைஃப். பெரும்பாலான மிதுனம் அவசரப்பட்டு ஒரு வேகத்தில் தப்பான முடிவு எடுக்கிறது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் விவேகமாக யோசித்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. லவ்வே பண்ணாலும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சமாதானம், ஒரு தீர்வை ஏற்படுத்திட்டு தான் அந்த பிரச்சனைக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மிதுனத்தை. சரி, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃபோடு எப்படி வாழ்வாங்க அப்படின்னா ரொம்ப பாசமாக தான் வாழ்வாங்க. ஒய்ஃப்க்கு வந்து பாருங்கள், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது மிதுனத்துக்கு ஒரு அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ என் ஒய்ஃப் வந்து பாருங்கள், நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணும்போது அந்த பிள்ளை அழகாக தழைய பாவாடை தாவாணி கட்டிட்டு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, தலை நிறைய பூ வச்சுட்டு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போத்தைய காலகட்டம் கல்யாணம் 5 வருஷம் ஆகுது, என் ஒய்ஃப் வந்து நல்ல வந்து ஒரு ஜீன் போட்டு ஒரு நல்ல ஒரு டைட் வந்து டிஷர்ட் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் ஒய்ஃப்க்கு சொல்கிறேன், அம்மா நீ போட்டுக்கோ, யூ லுக்கிங் வெரி க்யூட் இன் திஸ் ட்ரெஸ், ஸோ நீ போட்டுக்கோ, ரைட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் மாறுது, என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹாசினி ஸ்கர்ட் மாதிரி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதையும் நீ போட்டுக்கோ. என் ஒய்ஃப் வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், வேலைக்கு போமா. வேலைக்கு போனால் மிதுனம் நான் யோசிப்பேன், என் ஒய்ஃபனோட ஆசை ஒன்று நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஒரு ஆஸ்பெக்டில் யோசிக்கிறேன். இன்னொரு ஆஸ்பெக்டில் அவளும் வேலைக்கு போனால் எனக்கும் வருமானம், அவளுக்கும் வருமானம், ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணலாமே அப்படியும் யோசிப்பேன். ஸோ பல ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன். நாளைக்கு குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தோடும் மரியாதையோடும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். நிறைய பெரும்பாலான மிதுனத்துக்கு வந்து பாருங்கள், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்க தான் செய்யுது. புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ வந்தாலும் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்கிற மிதுனத்தையும் நான் பார்த்து தான் இருக்கேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தாதுப்பா அப்படின்னு சொல்கிற மிதுனத்தையும் நான் பார்த்து தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நல்லா சம்பாதிச்சா மட்டும்தான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். பணம் இல்லைன்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால நம்ம மங்குன்னு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்பாதிக்கிறவங்க மிதுனம் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, இவங்க ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃபோட கொஞ்ச நாள் அப்படி வந்து பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் பிரச்சனை இல்லாமல் ஓடுது. 90 நாள் கழிச்சு என்ன ஆகுது? 90 நாள் கழிச்சு ஒய்ஃப்னோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்ப்புக்கும் ஒய்ஃப்னோட ஒரு பிஹேவியருக்கும் ஆட்டிடியூடுக்கும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. பொண்ணு இவ்வளோ புத்திசாலி, பொண்ணு புத்திசாலியான்னு பார்த்தேன், அழகானவளான்னு பார்த்தேன், பொண்ணுக்கு வசதி இருக்கான்னு பார்த்தேன், பொண்ணு அமைதியாக இருக்காளா எல்லாம் பார்த்தேன், பொண்ணு அன்பானவளான்னு பார்க்க மறந்துட்டியா அப்படின்ற கதையாக தான் ஆகிடும். என்னென்னா, எவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட இங்கிலீஷ் நல்லா பேசுறதுன்னு, அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ
சூப்பராக இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட அந்த இங்கிலீஷை பேசுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கதையாயிடும் இந்த கதை அப்படின்லாம். சரி, அந்த கதையாயிடுச்சு, இந்த கதை என்ன பண்ணுறது? நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளை கூட கடைசி வரைக்கும் வாழணுமா? பெரும்பாலும் மிதுனம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. அவகிட்ட குறையோ நிறையோ நான் ஓகே, நான் வாழ ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு கோப்பப் பண்ணிட்டு வாழ்வாங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகுது, எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் சுத்தமாக ஒத்து வரல அப்படின்னும் போது பிரிவினை அப்படின்றது ஒரு செகண்டில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வேண்டாம், என்னால் ஒத்து வரலம்மா, நீ உன் வேலையை பாருமா, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பிரிஞ்ச மிதுனத்தையும் பார்த்துருக்கேன். அதாவது அந்த ஸ்டேஜும் போயிடுவாங்க. இல்லை முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. பொதுவாகவே வந்து பாருங்கள், இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லவ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், மேரேஜ் லைஃப் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அது வந்து இந்த லவ் மேரேஜில் ஒரு சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்னே கூட சொல்லலாம் நம்ம. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வாழற அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழுவேன்? எனக்கு என்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியங்க. அவள் லவ் பண்ணும்போது அவள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்றலாக தெரிஞ்சா. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புயலாக தெரியுறா. அதுவும் புழுதியை நிறைய சுழட்டி அடிக்கிற புயலாக தெரியுற. நான் என்ன பண்ணட்டும்? ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஒரு புத்திசாலித்தனத்தை இங்கே நான் அப்ளை பண்ணுவேன். எப்படி அப்படின்னா, என் ஒய்ஃப்க்கு நல்ல ஹஸ்பண்டாக நடந்துப்பேன். எனக்கு என்னோட நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய எண்ணங்கள் இருக்குது, நிறைய கனவுகள் இருக்குது. எனக்கு அது நிறைவேறணும். நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நான் ஒரு நல்ல பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறேன். என்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து பின்னாடி 100 பொண்ணுங்க வருது. அப்போ அந்த 100 பொண்ணில் ஏதாவது நல்ல பொண்ணு நம்மக்கிட்ட வந்து பழகுதா, அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு ஒரு மைக்ரோ மினி ஸ்கர்ட் போட்டிருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்கா, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, கேரக்டர் எப்படி இருக்குது பார்ப்பேன். முக்கியமாக கேரக்டர் எப்படி இருக்குன்னா, பின்னாடி என் கழுத்தில் சுற்றின பாம்பாக அந்த பொண்ணு இருந்துடக்கூடாது. இந்த காலை சுற்றின பாம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, காலை சுற்றின பாம்பாக அந்த பொண்ணு இருந்துடக்கூடாது. என் ஃபேமிலி லைஃப்பில் அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து தலையிடவே கூடாது. எனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கலாம், என்னோட லவ்வராக இருக்கலாம், என்னோட க்ரஷ்ஷாக இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. இது ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க மிதுனம். பொதுவாக ஒய்ஃப் கூட பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் என் குடும்பத்தினோட நிம்மதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ தங்க செருப்பாகவே இருந்தியானா கூட நான் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பேன், தலையில் தூக்கி வச்சுக்க மாட்டேன் அப்படின்றது மிதுனத்துக்கு உண்டு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, இது வந்து எல்லா மிதுனமும் செய்கிறது இல்லைங்க, கொஞ்சம் பேர், அதாவது ஒரு 100ல் வந்து ஒரு 10% 20% ஆஃப் பர்சனாலிட்டி செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் செய்வாங்க. வாட் எவர் ஷீ நீட்ஸ் அத்தனையும் செய்வாங்க. 1க்கு 2 செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் உனக்கு எல்லாமே செய்கிறேன், என்னோட ஆசைகளை நீ நிறைவேற்றி வைக்கணும், நான் என்னென்னலாம் ஆசைப்படுறேன், நல்ல வந்து நீ ரொம்ப பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீ நல்லா பாடுவியா, எனக்கு பாட்டு பாடி காமி ஆசைப்படுறேன், நீ நல்லா டான்ஸ் பண்ணுவியா, எனக்கு டான்ஸ் ஆடி காமி ஆசைப்படுறேன், எனக்கு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருந்தால் பிடிக்கும், நீ எனக்கு ஒரு மைக்ரோ மினி போட்டு என் கூட சந்தோஷமாக இரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீ நானும் வெளியே போகலாம். அந்த வெளியே போகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஊரில் யாருக்குமே தெரியக்கூடாது. நாங்கள் எங்கேயோ ஒரு தலைமறைவாக ஒரு இடத்துக்கு போயிடுவோம், ஃபாரின் போயிடுவோம். நீ தனியாக ஃபாரின் வா, நான் தனியாக ஃபாரின் வரேன், ஓகேங்களா? நீ தனியாக கோவா போ, நான் தனியாக கோவா போகிறேன், அங்கே போய் நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது ஐ ஷுட் பி வெரி ஜென்யூன், நான் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும், என்ன மாதிரி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் எல்லாம் மிதுனத்துக்கு நல்லா வந்து ப்ளே பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கேம்லாம் ப்ளே பண்ண தெரியும் அப்படின்றதுனால அவங்க தப்பானவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்களோட எண்ணங்கள் பொதுவாக வந்து பாருங்கள், மனுஷங்களுக்கு அவங்களோட ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறாத பட்சத்தில் இந்த மாதிரி தப்பாக போகிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் தப்பாக போகிறீங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை அப்படின்லாம் விவாதிக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்கவுங்களுக்கு மனசுக்கு எது நியாயம் தோணுதோ அவங்கவுங்க செய்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ உடனே இந்த இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிறதுனால நம்ம அவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்க ஃபேமிலிக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ஒரு சில ராசிகள் இருக்குது, என் மனைவி வந்து இப்படிலாம் இருக்கா, என் மனைவியை முழுசும் திருத்தி நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அது நம்ம வந்து பெருசாக வந்து அவங்க வந்து கரெக்டு இவங்க தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ண முடியாது. பட் பியாண்ட் தட் சில மிதுனங்கள் இந்த மாதிரி பண்ணுறதோ உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுலேயும் ஒரு ஜென்யூனிட்டி என்னென்னா, நீ எந்த அளவுக்கு எனக்கு மனசுக்கு நெருக்கமான பர்சனாலிட்டியாக இருந்தாலும் குடும்பத்தில் நீ தலையிடக்கூடாது, என் ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் உன்னால் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜென்யூனிட்டி, தப்புலேயும் ஒரு நியாயம் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், எனக்கு மனதளவில் ஹாப்பினஸ்ஸே இல்லை, மனதளவில் ஹாப்பினஸ் இல்லாமல் நான் எப்படி என்னோடய பிஸ்னஸை வந்து ஒரு பீக்கு கொண்டு போக முடியும், அதனால் என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் இந்த சின்ன சின்ன விஷயத்தை செய்கிறேன் அப்படின்றத நியாயப்படுத்துவாங்க. அது ஒரு விதத்தில் நியாயம் தான், நம்ம ஒத்துந்தான் ஆகணும். இதில் வந்து பெருசாக நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கும் மேலே மிதுனத்துக்கிட்ட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும்
அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பேசியே சமாளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் இந்த விஷயம் ஒய்ஃப்க்கு தெரிய வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்ன அந்த கோதை வந்து உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், ஆஃபீஸில் உங்கள் பிஏ உங்கள் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கு. அட ஏம்மா கேட்குற, நானும் அது ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க பாருங்கள், எக்ஸ்ட்ராடனரி சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, அதை ஏம்மா கேட்குற, கரெக்டாக நீ கண்டுபிடிச்சிட்டம்மா, நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணிட்டம்மா, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிருந்தம்மா. அந்த பிள்ளை வலிய வந்து என் கூட பழகுதுமா, ஒதுங்கி போகிற, நான் நாளைக்கு செம்மையாக மூஞ்சால் வச்சுட்டேன் தெரியுமா, உனக்கு ஃபைலை தூக்கி போட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு, என்ன பார்த்து பல்லு இழிக்குது, நான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு உனக்கு தெரியாதம்மா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இதை வந்து பாருங்க, நம்ம வந்து இதை குறையா சொல்கிறதா ரசிக்கிறதா அப்படின்னு ரசிக்கணும். அந்த நேரத்துலையும் எந்த நேரத்துலையும் குடும்பத்தையோ மனைவியோ விட்டு கொடுக்காத ஒரு கணவன் அப்படின்னு மிதுனத்தை சொல்லலாம். வாழ்த்துக்கள்.